இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த தலைப்பு பகுதியினூடாக நாங்கள் என்ன விடயம் பற்றி இன்றைய நாளில் கதைக்க போகிறோம் என்று சொல்லி பார்க்கின்ற போது இன்றைய நாளானது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை நீக்குகின்ற ஒரு தினமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த பெண்களுக்கு எதிராக என்னென்ன வன்முறைகள் இந்த சமூகத்தில் எழுகின்றன, அதனை எவ்வாறெல்லாம் நாங்கள் தடுத்துக் கொள்ள முடியும் என்ற பல விடயங்களை இன்றைய நாளிலும் நாங்கள் கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதை என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைய நாட்களில் பெண்களுக்கு எதிராக என்ன விதமான வன்முறைகள் தோற்றுவிக்கப்படுகின்றன என்று சொல்லி பார்க்கின்ற போது உடல் ரீதியாக, உள ரீதியாக, பாலியல் ரீதியாக, அது மாத்திரமல்லாமல் பல்வேறான அழுத்தங்களுக்கு பெண்கள் உட்படுத்தப்படுகிறார்கள். இன்றைய சமூகத்தில் ஒரு பெண்கள் எவ்வளவுதான் உயர்ந்து கொண்டு சென்றாலும், எவ்வளவுதான் பதவிகளுக்கு சென்றாலும், அந்தந்த நிலைகளில் சில சமயங்களில் பெண்கள் தானே என்று சொல்லி அவர்கள் சீண்டப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். சில சமயங்களில் ஒரே தகமைகளை கொண்டிருந்தால் கூட, ஆணும் சரி பெண்ணும் சரி ஒரே தகமைகளை கொண்டிருந்தால் கூட அவர்கள் ஒரு வேலைக்கு எடுக்கின்ற போது பெண் தானே என்று சொல்லி சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள். அது மாத்திரமல்லாமல் அதே தகமைகளுடைய பெண்களை அந்த வேலைக்கு எடுத்து விட்டாலோ அல்லது அவர்கள் முன்னேறி சென்று விட்டாலோ ஆண்களோ அல்லது மற்றவர்களோ அவர்களை பற்றி தவறாக பேசுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகளின் காரணமாக இந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடியவர்களாக பெண்கள் மாற்றமடைந்து விடுகிறார்கள். பெண்களுக்கு எதிராக எவ்வளவோ வன்முறைகள் இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கின்ற போது சாதாரணமாக பொது போக்குவரத்து ஒரு வாகனங்களிலே நாங்கள் தனியாக செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இன்றைய நாட்களில் எவ்வளவோ நிலைகள் இருந்தாலும், எவ்வளவோ மாற்றம் அடைந்து கொண்டு வந்தாலும் இந்த பாலியல் ரீதியான சுரண்டல்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வருகிறாள் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு எதிராக எவ்வளவோ விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வாறான செயற்பாடுகள் இன்றும் எவ்வளவுதான் நாடுகள் மாற்றமடைந்து, எவ்வளவுதான் எங்களுடைய இயல்புகள் மாற்றமடைந்து சென்றாலும் இன்றும் கூட அத்தகைய நிலைமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, இல்லையா கரிகரன்? நிச்சயமாக இதுபடி இருக்கும் பொழுது இன்றைக்கு இந்த தலைப்பு பகுதிகளுக்குள்ளே செல்வதற்கு முதல் இன்றைக்கு உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கக்கூடிய அந்த அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய குடும்பம் சார்பாகவும் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய இந்த பரீட்சை நல்லபடியாக சிறந்து அவர்களுடைய எதிர்காலம் சிறக்க இறைவனை பிரார்த்தித்தும் கொள்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பெண்களுடைய விடயத்திற்குள் வந்தால், இன்றைக்கு இந்த சமூகத்திலே பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த விடத்திலே இருக்கிறது என்றால் அது கேள்வியாகத்தான் இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரை அண்மையிலே பாராளுமன்ற தேர்தலை கடந்து வந்திருக்கிறோம். இந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்த பெண் வேட்பாளர்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது பலதரப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கிறது. தனியே ஒரு கட்சி அல்லது ஒரு சுயேட்சை குழு அல்லது ஒரு தனியே ஒரு ஆண்கள் சார்ந்த வேட்பாளர்கள் சார்ந்து அவர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளை தவிர இந்த தேர்தல் களம் அல்லது தேர்தல் முறைப்பாடுகள் என்பது பெண் வேட்பாளர்கள் மீது அதிக அளவிலே காணப்படுகிறது. ஏனென்றால் பெண் வேட்பாளர்களை மிகப்பெரிய அளவிலே தாக்கலாம், பெண் வேட்பாளர்களை தாக்குவதன் மூலம் ஒரு கட்சி சார்ந்த அரசியலை சிதைக்கலாம் என பலர் நினைத்திருக்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயமாக ஒருபோதும் இருக்காது. இன்றைக்கு மாற்றத்துக்கான ஒரு அரசியலை உருவாக்கி பல பெண் வேட்பாளர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி புதிய அமைச்சர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக என்று பெண்களுக்கு ஒரு முதலிடம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய நாட்டினுடைய பிரதமர் கூட ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறார். இப்படி பெண்களுக்கு இந்த நாடு மாற்றத்தின் மூலம் முன்னுரிமைகளை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அதே நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய பெண் வேட்பாளர்களுடைய அந்தரங்கள், அவர்களுடைய பர்சனல் லைஃப்ஸ் எல்லாம் கிளறப்பட்டு அவர்களை இந்த சமூகத்திலே தரைக்குறைவாக காட்டப்பட்டு ஒரு ஆரோக்கியமற்ற தேர்தல் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதுதான் இன்றைய நாளுடைய பேசுபொருளாக கூட இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பெண்களுக்கு எதிராக ஏற்படுத்தக்கூடிய வன்முறைகள் அது தனியே உடல் சார்ந்தது மாத்திரம் என்று பார்த்தால் உளம் சார்ந்ததாக மிகப்பெரிய வன்முறைகள் இருக்கிறது. பாரதி கண்ட புதுமை பெண்கள் அடுப்பங்கரையை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் எங்களுக்கு தெரியாமல், எங்களை தாண்டி இன்றைக்கு இந்த நவீன யுகத்திலே பல பெண்களை மீண்டும் நாங்கள் அடுப்பங்கரைக்கு அனுப்பி கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை கூற முடியாது. இன்றைக்கு இந்த பேருந்துகளிலே சென்று வரும் பொழுது இந்த சீண்டல்களால் பல்கலைக்கழகங்களுக்கு நீண்ட தூரம் சென்று வர முடியாமல் பல்கலைக்கழக கல்வியை விட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த சீதன கொடுமையை கூட நான் ஒரு விதமாக பெண்களுக்கு எதிரான வன்முறையாகத்தான் பார்க்கிறேன். இன்றைக்கு சீதன பிரச்சனையால் எத்தனை பெண்கள் திருமணம் செய்யாமலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த சமுதாயத்திலே பெண்களுக்கான வன்முறை எந்த அளவிலே இருக்கிறது என்பதை கூட நாங்கள் குறிப்பிடுவோம். அதை தாண்டி ஒரு அழகை வைத்துத்தான் ஒரு பெண்களை இவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் அல்லது அவளை மதிப்பிடுகிறார்கள். அழகான பெண்கள் என்றால் இவ்வளவு, அழகில்லாத பெண்கள் என்றால் இவ்வளவு. அதை தாண்டி பலர் இன்றைக்கு சமூக வலத்திலே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பெருமையாக வர கூறுகிறார்கள். கருப்பு பிள்ளை என்றா இது, வெள்ள பிள்ளை என்றா இது என்று அதை ஒரு பெரிய விடயமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே பெண்களை அழகை வைத்துத்தான் நீங்கள் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறீர்களா என்ற கேள்வி கூட எங்களுக்கு எழும்புகிறது. இதை பற்றி நாங்கள் கதைப்பதை விட பெண்ணினத்திடமே இதை பற்றி கேட்பதுதான் சால சிறந்ததாக இருக்கிறது. சொல்லுங்கள், இன்றைக்கு
பெண்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் சமூகத்திலே எப்படி இருக்கு? நிச்சயமாக நீங்கள் கூறியது போல கருகிறேன். இந்த சீதனம் தொடர்பான விடயங்கள் இன்று அநேகரால் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் சொல்லுகின்றோம் இன்று சமத்துவம் என்று சொல்லி சொல்லுகின்றோம், சமத்துவமாக இருக்கின்றோம், ஆண் பெண் சமத்துவம் பேணப்படுகின்றது என்று சொல்லி எல்லாம் நாங்கள் வாய் வார்த்தைகளினால் கூறுகின்றோம். ஆனால் இந்த சீதனம் என்ற விடயத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது குறித்த ஒரு பணத்தொகையோ அல்லது குறித்த ஒரு அவர்கள் கூறுகின்ற ஒரு குறிப்பிட்ட தொகையோ வழங்குகின்ற போதுதான் அந்த திருமணம் நடைபெறுவதாக இருக்கின்றது. அவ்வாறு இல்லையில் இன்று எத்தனை பேர் இந்த சீதன கொடுமையினால் உயிர் மாய்த்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் எத்தனையோ பேர் திருமணம் கூட செய்யாமல் இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இவ்வாறான கொடுமைகள் இன்றும் எங்களுடைய இந்த சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் சில சமயங்களில் சாதாரணமாக பெண்கள் தானே அவர்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி நினைக்கலாம். அவர்கள் மனதளவில் எவ்வளவு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் முன்னேறிவிட்டால் அந்த பெண் தொடர்பான விமர்சனங்கள் எவ்வளவோ முன்வைக்கப்படுகின்றது. ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டால் அவர் அந்த குறித்த நபர் எவ்வளவு முயற்சி செய்து அந்த நிலைமைக்கு வந்தார் அல்லது எவ்வளவு கடின உழைப்புகளை மேற்கொண்டார் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். இவர்களுக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறார்கள் அல்லது பெண் தானே என்று சொல்லி எடுத்து விட்டார்கள் அல்லது அழகான பெண்ணாக இருக்கின்றாள் என்று சொல்லி சாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒவ்வொரு ஆண்களும் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய தாய் அல்லது அவர்களுடைய பெண் சகோதரர்கள் குறித்து மற்றவர்கள் கூறுகின்ற போது அல்லது அவர்களுக்கு இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுகின்ற போது அந்த சகோதரர்கள் தாங்கிக் கொள்வார்களா அல்லது ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு ஆண்மகன் மற்றவர்களை பார்க்கின்ற போது அவர்களுடைய பார்வை வேறாக இருக்கலாம். சில சமயங்களில் இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தங்களுடைய தாய் மற்றும் சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். தங்களுடைய சகோதரர்களுக்கு இவ்வாறான ஒரு பாலியல் சுரண்டல்கள் ஏற்பட்டால் அல்லது இவ்வாறு மற்றவர்கள் விமர்சனங்களை சொன்னால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? தன்னுடைய தாயை எவ்வாறு மற்றவர்கள் சொல்லுகின்ற போது அதனை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி உணர்வு பூர்வமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய குடும்பம் என்று மாத்திரமே அவர்கள் சிந்திக்கிறார்களே தவிர மற்ற பெண்களும் எங்களுடைய ஒரு சகோதரர்கள் தான், எங்களுடைய உறவுகள் தான், எங்களுடைய நாட்டில் ஒன்றாக இருக்கின்றோம் என்று சொல்லி ஒரு சரியான ஒரு சமத்துவமான தன்மை இல்லாமல் இருப்பவர்களால் தான் இவ்வாறான சீண்டுதல்கள், இவ்வாறான பல்வேறு விதமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. பெண்கள் என்பவர்கள் உண்மையிலேயே போற்றப்பட வேண்டியவர்கள். அவர்கள் எவ்வளவோ கடினம். சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது வேலைக்கு செல்கின்ற பெண்கள் அதிகாலையில் எழுந்து சமைத்து வைத்துவிட்டு குடும்பத்திற்கான வேலைகள் அனைத்தையும் செய்துவிட்டு திரும்பவும் வேலைக்கு சென்று திரும்பவும் குடும்ப வேலைகளை செய்து அயராது உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். ஆனால் நாங்கள் சாதாரணமாக வெளியிலிருந்து பார்த்துவிட்டு சொல்லுவோம், அவர்கள் வேலைக்கு போய் வருகிறார்கள், அவர்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகின்றது என்று சொல்லி. எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தன்னுடைய மனத்தாலும் உடலாலும் தன்னை தைரியப்படுத்திக் கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்காகவே தினம்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் சிந்தித்து தன்னுடைய குடும்பத்துக்காகவே உழைக்கின்ற அந்த பெண்களை நாங்கள் போற்ற வேண்டும். எப்பொழுதுமே அவர்களுடைய நிலையில் அவர்கள் இருந்து தளரவிடக்கூடாது. மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, அவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்களும் அந்த பெண்கள் ஒவ்வொருவரையும் தங்களுடைய சகோதரர்களாக, தங்களுடைய உறவினர்களாக நினைக்கின்ற அதே சமயத்தில் இத்தகைய வன்முறைகளை நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும் இல்லையா கரிகரன்? நிச்சயமா. இப்படி இருக்கும்போது இந்த பெண்களுக்கான வன்முறைகளுக்கு சில இடங்களில் பெண்களே காரணமாக கூட போய்விடுகிறார்கள். இன்னைக்கு பல பெண்கள் இந்த விடயங்களை வெளியிலே பேசுவதற்கு தயங்குகிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஆண்களுடைய இந்த வன்முறைகளிலே ஈடுபடக்கூடியவர்களுடைய பலமாக மாறிவிடுகிறது. இவர்கள் என்னை பற்றி வெளியிலே சொல்ல மாட்டார்கள், இந்த விடயங்கள் வெளியிலே வராது என பலர் நினைப்பதுதான் பல பெண்கள் இன்றைக்கு தங்களுக்குள்ளேயே முடங்கி அழுது கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்குது. எனவே நாங்கள் இன்றைக்கு கூறக்கூடிய விடயம், நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை நீங்களாக வாய் திறந்து வெளியிலே சொல்லாத வரைக்கும் அதுக்கான நியாயம் என்பது கிடைக்கப் போவதில்லை. அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சார்ந்த பெண் சமுதாயத்துக்குமே ஒரு நியாயம் கிடைக்காத விடயமாக மாறிவிடப் போகிறது. எனவே உங்களுக்கு எதிரான விடயங்கள், இன்றைக்கு ஒரு ஆண் தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவன் தைரியமாக கூறுகிறான் என்றால் ஏன் அதை பெண்ணால் முடியவில்லை என்றால் ஏன் நீங்கள் சமூகத்தினுடைய வரையறை, அவர் அப்படி சொல்வார் இவர் இப்படி சொல்வார் குறைக்கக்கூடிய அந்த வாய்கள், அந்த நாய்கள் எல்லாம் கடைசி மட்டும் எங்களோடு நிற்கப் போவதில்லை. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே உங்களுக்காக ஒரு அநீதியோ ஏதாவது தவறு நடந்துவிட்டால் அதை பொது வழியிலே பேசுவதற்கு அல்லது உங்கள் யாராவது ஒருவரிடமாவது அதை பகிர்ந்து கொள்வதற்கு முயற்சித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய மனநிலையையும் உங்களுக்கான உள ஆரோக்கியத்தையும் அது பாதுகாக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு பெற்றோர், பிள்ளை வளர்ப்பில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெண் பிள்ளைகளை அடக்க ஒடுக்கமாக இருக்கக்கூடிய நாங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளை மரியாதையுடன் பார்க்க வேண்டும், பழக வேண்டும் என்பதை சொல்லித்தர மறுத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு ஒரு ஆண்களுடைய வக்ர புத்தி அதிகரிப்பதற்கான காரணமாகவும் இருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு சினிமாக்கள் பெண்களை போக பொருளாக மாத்திரம்தான் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு கவர்ச்சி பொருளாகத்தான் பெண்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்களை எவ்வாறு கவர்ச்சியாக காட்ட முயற்சிப்பார்கள் திரைப்படங்கள் என்றால் இல்லை. ஏனென்றால் பெண்ணை காட்டினால்தான் அவர்கள் பணம் உழைக்கும். ஆகவே அவர்கள் பெண்களை போக பொருளாக, ஒரு விற்பனை பொருளாக, ஒரு காட்சி பொருளாக காட்டிக் கொண்டு இருக்கும் வரைக்கும், அதை இந்த சமுதாயம் பார்த்து கொண்டு இருக்கும் வரைக்கும் பெண்களுக்கான வன்முறைகள் என்பது நீண்டு கொண்டுதான் செல்ல போகிறது. எனவே எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்களை சொல்லி வளர்க்க வேண்டும். பெண்களை சகோதரியாக பார்,
அல்லது இன்றைக்கு அந்த அக்கா தங்கையை தாண்டி இந்த கட்டிய மனைவிக்கு கணவன்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கூட பல அளவிலே இருக்கிற, குடித்து விட்டு வந்து அடிப்பது, வீதியிலே போட்டு அடிப்பது, திடீரென விட்டு விட்டு போவது என்று இன்றைக்கு ஒரு பெண்ணுக்கு விவாகரத்து பெறுவது கூட எல்லா பெண்களும் சம்மதித்து தான் விவாகரத்து பெறுகிறார்கள் என்று இல்லை. அந்த நரகத்திலிருந்து எப்படியாவது வெளியிலே வந்துவிட வேண்டும் என்பதற்காக கூட பல பெண்கள் இன்றைக்கு விவாகரத்து பெறுகிறார்கள். அதை தாண்டி நாங்கள் ஏலவே கதைத்தது போல இந்த சீதனம் எனக்கூடிய கொடுமை இன்றைக்கு பல பெண்களை விருப்பமே இல்லாமல் வெளிநாடுகளுக்கு திருமணம் செய்து அனுப்புகிறது. அவர்களை எதிர்பார்த்த வாழ்க்கை ஒன்று வேறு, அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்று வேறு என்று தேவையில்லாமல் இந்த நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளிலே சென்று திருமணம் செய்கிறார்கள். அப்பொழுது நாங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை எங்களுடைய கண்முன்னே இல்லாமல் போவதற்கு இந்த பெண் வன்முறைகள் காரணமாக இருக்கிறது என்றால் அது எவ்வளவு ஒரு வெக்கி நாங்கள் தலைகுனிய வேண்டிய விடயமாக இருக்கிறது என்று பாருங்கள். இன்றைக்கு சாதாரணமாக ஒரு ஆண் ஒரு டியூஷன் முடிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு படியன் ரோட்டிலே போற பிள்ளையை நக்கல் அடிக்கிறார். நீ நக்கல் அடித்து விட்டு வீட்டே வருகிறாய். அதே மாதிரி உனது தங்கையை ஒருவன் நக்கல் அடிக்கும் பொழுது உனக்கு கோபம் வருது, நீ கட்டையில் எடுத்துக்கொண்டு போய் அவனுக்கு அடிக்கிறான். அதே போலதான் அந்த பிள்ளைக்கும் இருக்கும் என்பதை நீ யோசித்து பார்த்தாலே உனக்கு நீ இந்த பெண்களுக்கு எதிராக நீ செய்யக்கூடிய இந்த சேட்டைகள் சில்மிஷங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் என்பதை நாங்கள் கூறுகிறோம். அதை தாண்டி இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்க வேண்டிய விடயம், இன்றைக்கு ஒரு பெண்ணால் தனியாக யாழ்ப்பாணம் பொது பேருந்து நிலையத்திலே தனியாக இருக்க முடியவில்லை. ஒரு 5 நிமிடத்துக்கு மேல் ஒரு பெண்ணால் தனியாக இருக்க முடியவில்லை. இருந்தால் அங்கே வரக்கூடியவர்கள் விடக்கூடிய நக்கல்கள், நையாண்டிகள் அந்த பெண்ணை மனதளவிலே மிகப்பெரிய சோர்வடைய செய்கிறது. இதை கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல பெண்கள் கூறிக்கொண்டும் இருக்கிறார்கள். இதற்கு இந்த அரசாங்கமோ அல்லது இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் உத்தியோகத்தர்களோ அல்லது இன்றைக்கு மாற்றத்துக்கான அரசாங்கம் என்று மாற்றத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது கூட எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன சொல்ல வரும், பெண்கள் நீங்கள் துணிந்து பேச கற்றுக்கொள்ளுங்கள். தனியே சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய கருத்துக்களை காட்டிக் கொண்டிருக்காமல் துணிந்து பேச கற்றுக்கொள்ளுங்கள். நீங்களாக எதையும் வெளிக்கொணாத வரை இந்த ஆண் சமூக ஆதிக்க சமூகம் உங்களை அமர்த்தி கொண்டேதான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கரியரன் கூறியது போல சில விடயங்களில் நாங்கள் நினைக்கலாம் உயர் அதிகாரிகள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள், ஒரு இடத்திற்கு செல்லுகின்ற போது அவ்வாறான நாங்கள் பாதுகாப்பை உணரக்கூடியதாக இருக்கும். ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரியானவர்களாக இருக்க மாட்டார்கள். இன்றைய காலத்தில் எங்களுடைய மனங்களை நாங்கள் மாற்றுவதன் மூலம்தான் மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர முடியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களை தங்களுடைய சகோதரர்களாக அல்லது தங்களுடைய பெற்றோர் என்ற நிலையில் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்திக்கின்ற போதுதான் இந்த வன்முறைகளை நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும். சில சமயங்களில் பெண்கள் திருமணம் செய்த ஒரு நிலையில் வருகின்ற போது கூட அவர்களை நம்பித்தான் அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள் என்பதை ஆண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் எங்களுடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம், சமூகத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்று அன்புடன் கலின் ஸ்டாஜியகுமார் மற்றும் நான் என்று உங்கள் அன்பின் ஹரிஹரன். நன்றி நேயர்களே.